என்ன மனோகர், சினிமா கூட்டிட்டு போறேன்னு பார்க்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. சினிமாவோட பார்க்ல தான் பல வசதிகள் இருக்கு. உள்ள போயிட்டாங்களே. ஐயோ, என்ன செடி ஆடுது? உள்ள என்ன பண்றாங்க? அத பாக்கணுமா? யோ சுண்டல், தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல், சுண்டல் சுண்டல். இங்க என்ன சொல்லுற? தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டலுங்க. முடிய பார்த்தா சுண்டல் வைக்கிற மாதிரி தெரியலையே. எனக்கு இருக்கிற பிரச்சனையே அதாங்க. நீங்க நடத்துங்க. மசக்க வந்தா மாங்காய் தரவானா? ரெடியா வச்சிருக்கேன், நடத்துங்க. என்ன நாடகம் நடத்துறோம்? போயா போயண்ணா. நாளைக்கு இதே இடம் தானே? டேய் போடா. ஐயோ, அத்தை வாந்தி எடுக்கிறாங்க. டாக்டர், நான் அழகுநாச்சியார் மருமக பேசுறேன். எங்க அத்தை வாந்தி எடுக்கிறாங்க டாக்டர். ஆமா டாக்டர், உடனே புறப்பட்டு வாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். ராத்திரி எல்லாம் எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டேன், சரிக்கலையோ என்னமோ. சரி, என்ன பலகாரமா இருந்தாலும் என்ன பரிகாரம்னு கண்டுபிடிக்க வேணாமா? அதுக்கு தான் டாக்டர் வர சொன்னேன். வாங்க டாக்டர், வாங்க உட்காருங்க. என்ன அழகுனாச்சு? சும்மா பித்த வாந்தி தான், அதுக்கு போய் ஃபோன் பண்ணிட்டா. சரி சரி, கை கொடு பாப்போம். என்ன அழகுனாச்சு? ஊர்ல உனக்கு இருக்கிற பேர் என்ன, அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன? இந்த வயசுல போய் நீ இப்படி நடந்துக்கலாமா? என்ன டாக்டர், நீ சொன்ன மாதிரி இது பித்த வாந்தி இல்ல, புள்ள வாந்தி. இருக்காது, இருக்கவே இருக்காது, இருக்கவே இருக்காது. நல்லா பாருங்க டாக்டர், நல்லா பாருங்க. பண்றதை பண்ணிட்டு நல்லா பாரா. ஒரு நாளைக்கு 200 கேஸ் பாக்குறேன், எனக்கு தெரியாதா என்ன? இது உனக்கு 2வது மாசம். மாமா வீட்டை விட்டு போய் 3 மாசம் ஆகுது. அத்தை 2 மாசம் கர்ப்பம்னா எப்படி? ஐயோ 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 ஐயோ. அத்தை கர்ப்பமானதுக்கு நீ ஏன் செவுத்துல முட்டிக்கிற? இந்த வீட்டுல இருக்கிற ஒரே ஒரு ஆம்பளை நான் தான். ஏன் நான் ஆம்பளை இல்லையா? தம்பி, கர்ப்பமானது உங்க அம்மா. என்ன சொன்னீங்க? அதுக்கு மாண்ட அநியாயம். அதுவும் எங்க அப்பா இல்லாத நேரத்துல. யார் அந்த திடீர் அப்ப? எல்லாம் உங்க அப்பா தான், கண்டுக்காதீங்க. எனக்கு தெரியாதா? Who is that black sheep? அதுதான் பார்த்து தெரியல. பாதி ராத்துல பதுங்கி வந்து பட்டா நிலத்துல பயிர் பண்ணிட்டு போயிட்டான். பையோட தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா இனிமே பழியோட தெரிய போறேன். அடச்சி கமன் கடை. ஹலோ, அழகுநாச்சியார் பிஏ பேசுறேன். அழகுநாச்சி உண்டாயிருக்காளமே, இது வரைக்கும் மெம்பர்ஸ் கிட்ட இருந்து 100 ஃபோன் கால் வந்துருச்சு. என்னது? அம்மா உண்டாயிருக்கிற விஷயம் ஊரெல்லாம் தெரிஞ்சு போச்சா? லேடிஸ் கிளப்புக்கு இத பத்தி விசாரிச்சு 100 ஃபோன் கால் வந்துச்சா? எப்படி வண்டியை நிறுத்தி டிராபிக் கான்ஸ்டபிள் விசாரிச்சாரா? ஓஹோ, விஷயம் காட்டு தீ மாதிரி பரவிடுச்சா? ஐயோ, சரிதான், விட்டா பிபிசி நியூஸ்ல கூட சொல்லுவாங்க போல இருக்க. லேடிஸ் கிளப்ல வாயை மெல்றதுக்கு இந்த வருஷத்துக்கு இது ஒண்ணு போதும். நீங்க என்ன பண்றீங்க? கோயில், சர்ச்சு, மசூதி எல்லாத்துலயும் அம்மா பேர்ல அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. எல்லா குழந்தைகளுக்கும் இனிப்பு வழங்க சொல்லுங்க. என்ன இந்த சத்தம்? மேல சத்தமா? அது ஒண்ணு இல்ல, பக்கத்து வீட்டு அம்மா பாடி விழுந்துருச்சு. உள் பாடி இல்ல, டெட் பாடி. போன் வச்சு தொலையா? அம்மா அம்மா.
பாரு. இது வரைக்கும் மேல் மட்டத்துல தான் விஷயம் தெரிஞ்சிருந்தது. இப்ப கீழ் மட்டத்திலையும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. போச்சு மானமே போச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கீங்க. நான் என்ன சாதனை பண்ணேன்? என்ன சாதனை பண்ணிருக்கீங்களா? கோர்ட்டு தடையெல்லாம் மீறி என் பொண்ணு தாயாக்கி இருக்கிறீங்க. தாயானது உங்க பொண்ணு இல்ல, என் தாய். ஐயையோ ஐயையோ, பூவம் பழமாட்டம் புதுசா வடிச்ச சோறாட்டம் என் பொண்ணு இருக்க. பிஞ்ச பாய்க்கு பெயிண்டா, கேட்கவே கேவலமா இருக்குது. ஏன் மாப்பிள, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி உயிரோடு இருக்கிறீங்க? நானா இருந்தா நாக்கப்படின்னு செத்து போயிருப்பேன். நிறுத்துங்கடா. என்ன பண்ண சொல்றீங்க? விக்ரமாதித்தனுக்கு உயிர் கிளியில இருந்த மாதிரி எங்க அத்தைக்கு விதி இடியில இருந்திருக்கு. இருட்டு வேளையில எந்த பாவியோ வந்து எங்க அத்தை எந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். இல்ல, எந்த பாவியோவா? அட்ரஸே தெரியாதா? அப்ப உங்க அத்தையோட கர்ப்பத்துக்கு காரணம் அவங்க வீட்டுக்காரர் இல்லையா? என்ன மாப்பிள? என்ன பண்றது? 4 பேருக்கு முன்னாடி நான் அப்பாவை போறேன்னா பெருமையா இருக்கும். இந்த வயசுல நான் அண்ணனாவ போறேன். எனக்கே கேவலமா இருக்கு. கேவலமா? நீங்க தனிமரமா நிக்கிறீங்களே, உங்களை தோப்பாக்கணும்னு அத்தையா நினைச்சாங்க. இத்தனை குழப்பத்துக்கும் காரணம் உங்க அப்பாவா தான் இருக்கும். ஆமாண்டா, என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக உங்க அப்பா தான் இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிட்டு போயிட்டாரு. அத்தை, ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல அசிங்கபாரத்துக்கு முன்னாடி மாமாவை எப்படியாவது சரிக்கட்டி இங்க கூட்டிட்டு வந்துடலாம். யாரு அந்த ஆளையா? என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த ஆள் முகத்துல மறுபடியும் ஒழிக்க சொல்றியா? கல்யா, ஓஹோ, என்னைக்கு எங்க அப்பனை புருஷனா மதிச்சு இந்த வீட்டுக்குள்ள ஏத்துக்கிறியா? அது வரைக்கும் அந்த கேவலமான வீட்டுல நான் இருக்க போறதில்ல. கிளம்பி. இத பாருங்க, அத்தை இப்படி ஒரு அவமானத்துல சிக்கி தவிக்கும் போது அவங்கள தனியா விட்டுட்டு வர நான் தயாரா இல்ல. துன்பத்துல தாங்க துணையா இருக்கணும். ஓஹோ, உனக்கு புருஷனை விட மாமியார் பெருசா போச்சா? நீ உன் மாமியாரோட இருந்துக்க, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். சாபாஷ், மாப்பிளனா நீதான் மாப்பிள. வீட்டை விட்டு போனா சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? சோத்துக்கு நான் பாத்துக்கிற மாப்பிள. வாங்க. ஐயோ வாங்க. லட்சுமி, டேய் அட்ரா மோல்ட்ட. ஆஜிண்டன் காஞ்சினுக்கு தான், ஆஜிண்டன் காஞ்சினுக்கு